நடந்து முடிந்த 2026 ஜனநாயக திருவிழாவில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றுள்ளது. தற்பொழுது தொங்கும் சட்டசபை உருவாகியுள்ளது. அதன்படி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் மூத்த தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதி நிலவரங்கள் மற்றும் வாக்குகள் நம்முடைய காலாடி தலைமுறையின் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக தமிழர் நீதி கட்சியின் ராஜ்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் தமிழ், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கம்ண்ண. வணக்கம் தமிழ். தற்பொழுது தமிழகத்தில் தொங்கும் சட்டசபை உருவாகியுள்ளது. இதை நம்ம எவ்வாறு பார்ப்பதுன்னா? ஆமாம், இது அதாவது இந்த 50-60 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் இது ஒரு புதிய ஒரு ஒரு பார்க்க வேண்டியிருக்கு, புதுசாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மாற்றம் தான். யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 108 இடங்கள் வந்து நாவேகா பிடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 இடங்கள் வந்து தேவைப்படுது அவங்களுக்கு. அது வந்து அவங்க யாரை ஆதரவுக்கு அழைப்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ அரசியல் விமர்சகர்கள் வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இது சரியாக வருமா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்து ஏற்கனவே தவேக தலைவர் விஜய் அவர் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு அவர். அந்த வகையில் வந்து அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். அடுத்தபடியாக நம்ம நடந்து முடிந்த ஜனநாயக திருவிழாவில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வந்து 36,318 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பதுன்னா? அதாவது இந்த தொகுதி வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அவர்களுடைய தலைவர் ஜான் பாண்டியன் வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த தொகுதியை கேட்டு வாங்கினார். அப்போ அந்த தொகுதியை கேட்டு வாங்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் பொது தொகுதி கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து நாங்கள் தான் முன்னுதாரணமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினார். சரி. அப்படி பேசிட்டு இவர் தான் நிற்பார் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்த நேரத்தில் திடீர்னு அவங்க மனைவியை வந்து நிறுத்திட்டார். இதுக்கு வந்து பறித்து மூட்டை குடோன்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டாங்க. சரி சரி சரி. அதாவது இவர் நின்னார்னா அது வந்து பொது தொகுதியில் நின்ற மாதிரி இருக்கும். அவங்க மனைவி வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படிங்கும்போது ஒரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒரு பிரதிநிதியா வந்து இன்னைக்கு அவர் முன்னிறுத்திக்கிறார் தன்னை. அந்த வகையில வந்து தான் நிக்கிறது தன்னுடைய சரி இப்ப குழந்தைகள் மகளை கூட நிறுத்த வைத்திருக்கலாம். இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து அது ஒரு அரசியல்ல வந்து ஒரு வேற மாதிரியாக வந்து விவாதிக்கப்பட்டுச்சு இந்த விஷயங்கள்லாம். சரி சரி சரி. ஒரு தவறான முடிவு அப்படின்ற மாதிரி கூட விவாதிக்கப்பட்டுச்சு. அதன்படி அவங்க வெற்றிக்கு கடுமையா உழைச்சிருக்காங்க. 30,000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில அந்த வகையில வந்து போராடி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இனி வருங்காலங்கள்ல வந்து அதாவது ஒரு சீட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதாவது சீப்பு. அதாவது ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு நிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வருங்காலங்களில் எடுபடாது அப்படிங்கிறது தான் இந்த தோல்வி வந்து காட்டுது. ஆமா, அது வந்து அவரு தன்னை வந்து தன்னுடைய கட்சியை மறுபரிசீலனை செய்து அடுத்த கட்டத்துக்கு அவர் போவார் நம்புவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் 15,050 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? ஓட்டப்படாரம் தொகுதி வந்து அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. அது அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த வீழ்ச்சியானது வந்து அதுல இருந்து மீள முடியாத நிலையில இந்த தேர்தலில் வந்து கூட்டணிக்கு யாரும் சேர்த்துக்கல புதிய தமிழகத்தை. அந்த வகையில வந்து ஒரு தவிர்க்க முடியாம தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்து இன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அதையும் வந்து புதிய தமிழக கட்சி வந்து சிறப்பாக அதை காய் நகர்த்தி தனக்கான ஒரு சாதகமான சூழலை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டாங்க. அது சரியானவும் வந்து களத்தில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி பொறுத்தவரை வந்து ஒரு அரசியல் தெளிவு உள்ளவர். அவருடைய நகர்த்தலும் சரியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு கூப்பிடாதது அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை அவங்களுக்கு தான் இழப்பு அப்படிங்கறத வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு படி இன்னைக்கு முன்னேறிவு தான் நிக்கிறாரு. யாருக்கு இழப்பு? ஆமா, இழப்பு வந்து அதிமுகவுக்கு இழப்பு, அதிமுக கூட்டணிக்கு இழப்பு. அவங்க வீழ்ச்சி அடைச்சிட்டாங்கல்ல. இன்னைக்கு பெரும்பான்மையா வந்து
அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பேசும்போது வாக்கு வங்கியெல்லாம் இல்லை, அவரை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை வந்து அவர் பேசினாரு. அதனால வந்து இப்போ இன்னைக்கு கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த புதிய தமிழகமும் அதில் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதுக்கு இவங்க வாங்கின வாக்குகளும் வந்து அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இப்போ சிறுவித்தூரில் வந்து கிட்டத்தட்ட 9,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. திருநெல்வேலியும் வந்து சியாம் போட்டியிடும் போது 10,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாத அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் தான். அப்போ வந்து இந்த அதாவது முழுக்க முழுக்க இது வந்து இந்த சமூகத்தினுடைய வாக்குகளாக தான் அதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சமூகம் வந்து இவருக்கு ஆதரவா இருக்கிறதுனால அந்த அந்த கட்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஜெயிச்சவங்க ஃபுல்லாவே ஒரு 2,000 3,000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம், 1000 வாக்கு வித்தியாசம். ஆமா. அப்படிங்கும் போது இது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலில் வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சார்பில் சிறுபுலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கரிகால பாண்டியன் அவர்கள் வந்து 13,274 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? அதாவது பொதுவாக நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. சென்ற தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சது, தனித்த கட்சி, அதாவது கட்சிக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இது வந்து அவங்க தன்னை வந்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. எதற்காக வாக்கு குறைந்திருக்குதுன்னா, அதாவது நிறைய போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் முற்போக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இன்னைக்கு வந்து தமிழர் சார்ந்து தமிழ் தேசிய நீரோட்டம் சார்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்சியா அது இருக்குது. ஆனா வந்து இதை அவ்வளவு சீக்கிரம் வளர விட்டுருவாங்களா அப்படின்னா வளர விட மாட்டாங்க. அதுக்கு போட்டியா தான் வந்து விஜயை வந்து இப்ப நாம் தமிழர் வாங்க வேண்டிய அந்த வாக்குகள், அந்த வெற்றிகள் இன்னைக்கு விஜய் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ ஒரு திரை கவர்ச்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு மூன்றாவது அணியை வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல நாம் தமிழர் நடந்துகிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். கரிகால பாண்டியன் வந்து நான் வெற்றி பெறுவார்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுறவங்க வந்து பெரிய அளவுல வந்து யாரும் இல்லை. அவர் அளவுக்கு ஒரு பெரிய அளவுல பேசக்கூடிய நபர்களாகவும் இல்லை. அப்ப அந்த வகையில இந்த ஒரு 10,000 ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படின்னா கூட அவர் களத்தில் நின்று நிறைய பிரச்சாரங்கள், நிறைய நல்ல பிரச்சாரம், நல்ல ஒரு எல்லாத்தையும் அரவணைச்சு போனது, இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கூடுதலான ஒரு பலமா இருந்திருக்கு. கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு தாவேகா வாங்கக்கூடிய அந்த ஓட்டுகளும் அந்த வெற்றியும் நாம் தமிழருக்கு வர வேண்டியது அது தடமாறி தாவேகாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும். சரிண்ணா. அடுத்தபடியாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்ட தீபக் பாண்டியன் அவர்களின் அக்கா தமிழ் செல்வி 11,141 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை நாம் எவ்வாறு அணுகுவது? ஆமா, இது ஒரு பெரிய விஷயம் தான். 11,000 வாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய வாக்கு தான். சமூகம் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கறத வந்து இதன் மூலமா வந்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பா. அப்போ ஒரு தீபக் பாண்டியனுடைய அந்த படுகொலை வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து பாதிச்சிருக்கு, இனிமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து அவருடைய அக்கா தமிழ் செல்விக்கு வாக்களித்ததன் மூலமாக வந்து மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. சமூகம் ஒற்றுமையா இருக்குது அப்படிங்கறத வந்து இதன் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அடுத்தபடியாக திருநெல்வேலி சட்டமன்ற பொது தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி 10,634 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? ஆமா, திருநெல்வேலியில வந்து சியாம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்தா கூட ஒரு நல்ல பிரச்சாரம், மற்ற சமூகத்துல கூட வந்து அரவணைச்சு இன்னைக்கு
எல்லாரும் வந்து ஆதரிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய பிரச்சாரமும் அவருடைய அணுகுமுறை இருந்தது. அதான் இந்த விசில் அலையில எல்லாம் வந்து அந்த இதே மாறி போச்சு. எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது வந்து மாறி போச்சு. எல்லாம் வந்து அந்த கண்மூடித்தனமா வந்து விசிலுக்கு போட்டதுனால இந்த வாக்கு வித்தியாசங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. 10,000 வாக்குங்கிறது வந்து ஒரு நல்ல வாக்கு தான். நல்ல ஒரு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல வந்து இது ஒரு தொடக்கம் தானே. கண்டிப்பா ஒரு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல வந்து இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கான ஒரு விலையா இருக்கும். ஆமா, அதே போல அதிசய பாண்டியன் அதையும் சொல்லியிருக்கீங்க. திருநெல்வேலி சட்டமன்றத்தில் போட்டிட்டு அதிசய பாண்டியன் ஒரு 230 வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு. ஆமா, அது வந்து இப்ப அவரு அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு ஒரு கவன ஈர்ப்பு ஒண்ணு பண்ணாரு. அதாவது இந்த ஆட்சியில வந்து எப்படியெல்லாம் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் பிணமா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில என்ன பண்ணாருன்னா, பாட கட்டி தூக்கிட்டு போய் ஒரு மனிதரை வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய அரசுக்கு ஒரு தலைகுனி தான். அவருடைய நோக்கம் வந்து நிறைவேறிச்சு. அதாவது 230 ஓட்டு வாங்கினா கூட இந்த அரசுக்கு எதிராக தானே அவர் வந்து சொல்றாரு. ஆமா, அப்ப இது வந்து அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைச்ச வெற்றி தானே. கண்டிப்பா கண்டிப்பா. 100 விஷயம் என்னன்னா, அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அந்த 230 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட. அவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது கவன ஈர்ப்பு அப்படிங்கறத தாண்டி மக்கள் மத்தியில நம்ம வேலை செய்யணும், மக்களோட மக்களா இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவரு இன்னும் சரியா அணுகுமுறை பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. அடுத்தபடியாக சிறுபுலியூத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி, சியாம் கிருஷ்ணசாமி 9,522 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை எவ்வாறு பார்ப்பது? ஆமா, அதாவது திருநெல்வேலியிலையும் சிறுபுலியூத்தூர்லயும் கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒரு 10,000 அந்த வாக்குகள். அது எதிர்பார்க்கறாங்க, ஒரு புதிய தலைமுறைய மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சிறுவில்லிபுத்தூர்ல வந்து நம்ம அந்த தொகுதியில கிடைச்ச அந்த 10,000 ஓட்டுங்கிறது வந்து சரியான ஒரு விகிதம் தான். கண்டிப்பா இன்னும் அதிகரிக்கிறதுக்கான அவங்கள்ட்ட இருந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை அவர் செய்வாருன்னு நம்புவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக முதுகுளத்தூர் தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் போட்டியிட்ட செந்தில் மல்லர் அவர்கள் வந்து 1149 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை எவ்வாறு பார்ப்பது? மல்லரை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து தொடர்ச்சியா போட்டியிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தொகுதி இந்த வாட்டி வந்து கேமரா சின்னத்துல, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவுல கேமரா சின்னத்துல வந்து போட்டிட்டாரு. நல்ல பிரச்சாரம், நல்லா வந்து எதிர்பார்ப்புலாம் இருந்தது. வந்துட்டு 1100 ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஓட்டு தான், அது பெரிய இதெல்லாம் இது இல்லை. அப்போ வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து அவரு மக்கள் மத்தியில இன்னும் நல்லா ஊடுருவணும், நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவரு இதை வந்து ஒரு இதா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது தான் நம்ம செய்தி. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தபடியாக திருவாடனை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட அழகர்சாமி பாண்டியன் வந்து 675 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை எவ்வாறு பார்ப்பது? ஆமா, 675 பேர் வந்து அவர் ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்களே, அது நல்ல ஒரு விஷயம் தானே. அவரு வந்து ஆரம்பத்திலே தயாராகி எல்லா வேலையும் பண்ணாரு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திருவாடனை தொகுதியில நல்ல பிரச்சாரம் பண்ணாப்புல, ஒரு மக்கள் மத்தியில ஈஸியா ரீச் ஆகக்கூடிய வகையில வந்து எல்லா வேலையும் செஞ்சாரு. இந்த தேர்தல் முறைகளே வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு பக்கம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அந்த 234 தொகுதியும் அந்த ஒரு யாரு சிஎம், யாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து அனலைஸ் பண்றாங்க. வாக்குகள் வந்து வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து கணக்குல எடுத்துக்கிறாங்க. யாரு வெற்றி பெறுவாங்க, எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்கள் யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்களே தவிர, இந்த சின்ன, அதாவது குறைந்த வாக்கு அப்படிங்கிறதுனால வந்து இவங்களை ஒதுக்கிட்டாங்க, இவங்க வந்து சரியானவங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை.
இன்னும் வந்து இந்த தேர்தல் அரசியலை இன்னும் சரியா வந்து அணுகணும் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த வாக்கு வாங்குறவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. 10,000 வாக்குகள், 5,000 வாக்குகள், 1000, 500 இந்த மாதிரி வாக்குகள் வாங்கினா கூட இன்னும் வந்து இந்த தேர்தல்கள்ல வந்து நம்ம எப்படி வெற்றி பெறதுக்கான அணுகுமுறைகளை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஒருத்தவங்களுடைய வெற்றி தோல்விக்கு உதவுது இல்லையா? கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. இப்போ வந்து இந்த முக்கியமான தலைகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா வந்து திமுகவினுடைய தலையே போச்சு. கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட அதுவும் சாதாரண வாக்கு வித்தியாசம்லாம் கிடையாது, பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அதே போல நயினார் நாகேந்திரன் தோத்திருக்கிறாரு. அதே போல கருணாசு. ஆமா, இப்படி வந்து பெரிய தலைகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் இந்த தோல்விகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த தேர்தல் இந்த போட்டியிட்டவர்கள்லாம் காரணம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல வந்து இவர்கள் இருக்கிறாங்க. இப்ப கியாங் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த இது வந்து ஒரு வெற்றி தோல்விக்கு வந்து இந்த வாக்குகள் வந்து வித்தியாசம் ஏற்படுது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ வந்து இவங்கெல்லாம் அரவணைச்சு போகணும். டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்தவரை யாரும் இது போன்ற ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கல. ஒரு தொகுதி இருந்தா கூட ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் வேணும் இல்ல அரசியல் ரீதியா? கண்டிப்பாக. அப்ப அந்த துணிச்சலோடு அணுகியிருக்காங்க. அப்போ வந்து அது அப்படி கொடுக்கறதுக்கு வந்து இந்த உங்களுக்கு முன் வரல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதுக்கான விளைவுகள் தான் இந்த மாதிரியான வாக்குகள் பிரிப்பு. கண்டிப்பா. அந்த வகையில வந்து இந்த வாக்குகள் பிரிப்பு வந்து சரியா நிகழ்ந்திருக்குது. சமூகத்துக்கான அங்கீகாரமான ஓட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. சரி. அடுத்தபடியாக முதுகுளத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட மு.க. வையவன் வந்து 335 வாக்குகள் பெற்றுள்ளார். இதை எவ்வாறு பார்ப்பது? ஆமா, மு.க. வையவன் வந்து ஒரு சமூக ரீதியாக போராட்டம் செய்யக்கூடியவர், ஒரு சமூக செயல்பாட்டாளர் வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ஆக்டிவா அங்க செயல்படக்கூடியவர். அதான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது 300 ஓட்டுங்கிறது வந்து அதை நம்ம குறைச்சு எல்லாம் மதிப்பிட முடியாது. ஒரு இந்த 300 பேர் வந்து அவர் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து எப்படி சிதறும் அப்படின்னா, எதுக்கு வந்து இப்படி போட்டுக்கிட்டு நம்ம வந்து வெற்றி பெறவங்களுக்கே போட்டுருவோமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படி போடுறதுதான். அதனால 300 வாக்குகள் தான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு விழுந்துச்சு அப்படிங்கிறது வந்து அப்படி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அவருக்கு பொறுத்தவரை அந்த மத்தியில வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு மக்கள் மத்தியில. அதனால இது வந்து இப்ப எல்லாமே தோல்வி அடைஞ்சவர்கள் எல்லாமே எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க? 1000, 500 இந்த மாதிரிதான். ஒருத்தர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. கண்டிப்பா பார்க்க முடிஞ்சது இல்லையா? அப்ப வந்து 300 ஓட்டு அப்படிங்கிறது வந்து நானும் தீர்மானிக்கிறேன். உன்னுடைய வெற்றி தோல்வியை நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு வந்து எங்க பங்கு எங்க என்னுடைய அரசியல் அதிகாரத்துல எனக்கு வந்து எங்களுக்கு வந்து பங்கு வேணும் அப்படிங்கிற வகையில இந்த தேர்தலை வந்து போட்டியிட்டவர்கள் அணியிருக்காங்க. நிச்சயமா இந்த போட்டியிடுறதே ஒரு துணிச்சலான ஒரு விஷயம் தான். அப்ப போட்டியிட்டவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுல இந்த வாக்குகளை வந்து பெற்றவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் அங்கீகாரம் இருக்குங்கிறது வந்து நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் தான். கடைசியாக உங்களுடைய பதிலை சுருக்கமாக சொல்லுங்க. இதுல வந்து பணநாயகம் தோற்று இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாமா? அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தாவேகா வந்து பெருமளவுல பணம் கொடுக்கல. அவங்க யாருன்னே தெரியாது. போட்டியிட்ட ஒரு பெரும்பான்மையான வந்து வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. அப்போ ஒரு கவர்ச்சி அலை வந்து இன்னைக்கு வீசியிருக்கு. 3வதா ஒரு ஆள் வரணும் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்ப 3வதா வந்து தன்னை நிலைநிறுத்தக்கூடிய வகையில வந்து நாம் தமிழர் கட்சி தன்னை வடிவமைத்துக் கொள்ளல. அப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து அவர்கள் பெறக்கூடிய வெற்றியை தாவேகா தட்டி பறித்திருக்கிறது. கண்டிப்பா. அப்போ ஒரு அலையை வந்து சரியா பயன்படுத்த தெரியல அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தன்னை உணர்ந்து கொண்டு இதை வந்து அடுத்த கட்டத்திற்கு தன்னை ஒரு பெரிய அளவில் வெற்றிக்கான ஒரு கட்சியா மாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது. அவர்களுக்கு தான் அதிகமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ரீதியா அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி ஆகி வாக்கு சதவீதமும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்படின்னா வந்து யாரும் வெற்றி பெறல, ஒரு முன்னிலை கூட வந்து யாரும் வரல. ஆரம்பத்துல இருந்தே முன்னிலை கூட யாரும் வரல. அப்படிங்கும்போது வந்து அவர்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் இருக்குது. அதாவது எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். தனிச்சு
தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு போனா இந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு பெரிய மாற்றம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேர்தல் மூலமா வந்து பல செய்திகள் வந்து நம்ம மக்களும் நமக்கும் வந்து உணர்த்துகிறது. மீண்டும் அடுத்த தேர்தலில் வந்து எப்படி மாறுதுன்னு நம்ம பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பா. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததுக்காக மிக்க நன்றி அண்ணா. நன்றி தமிழ். வணக்கம்.